முயற்சி கேகே யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பறவையின் வழக்கு. இந்த வழக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்மலாம் கார்ட்டூன்ஸ், நம்ம எங்கே வேணாலும் இருப்போம், தண்ணியில் இருப்போம். கடந்த சில நாட்களுக்கு முன்னே மழை பெஞ்சிருந்ததில் அதுக்கு முன்னால் ஒரு பறவை முட்டை போடுறதுக்காக இடம் தேடிக்கின்னு காட்டுப்பகுதிக்கு வந்திருக்கு. காட்டில் மரங்கக்கிட்ட கேட்டிருக்கு. ஒரு பெரிய மரம் இருக்கிறதுலே பெரிய மரம். அந்த மரத்துக்கிட்ட, ஐயா, உங்கள் மரத்தில் நான் கூடு கட்டி முட்டை போட்டு குஞ்சு பறித்து கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டுமான்னு கேட்டிருக்கு. அதுக்கு அந்த மரம், முடியாது, நீங்கள் கிளம்புங்க, வேறு மரத்தை பாருங்கன்னு சொல்லியிருக்கு. மீண்டும் அந்த பறவை அந்த மரத்துக்கிட்ட கேட்டிருக்கு, நான் இவ்வளோ சொல்லியும் நீங்கள் அனுமதிக்க மாட்டேறீங்களே, உங்களுக்கு மனிதாபிமானமே இல்லையான்னு கேட்டுக்குது. அதுக்கு அந்த மரம், ஒரு தடவை சொன்னால் அவங்களுக்கு புரிஞ்சுக்காதா, வேறு மரத்தை போய் பாருங்கள் சொல்லிவிட்டு கோபமாக பார்த்துருக்கு. பறவை வேறு மரத்துக்கிட்ட போயிருக்கு. அந்த மரம் அவங்களுக்கு இடம் கொடுத்துருக்கு. குஞ்சு பறித்து முட்டையிட்டு குஞ்சு பறித்து அந்த பறவை சந்தோஷமாக இருந்திருக்கு. ஆனாலும் அந்த பெரிய மரம் பண்ண மனிதாபிமானம் இல்லாத அந்த செயலுக்காக என்கிட்ட நீதி கேட்டு வந்திருக்கு. நான் நீதி விசாரணை நடத்த போகிறேன். இங்கு வாதங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், பிடிவாதங்கள் பின்னுக்கு தள்ளப்படும். இப்போது அந்த பறவைக்கிட்ட விளக்கத்தை கேட்போம். சுருக்கமாக சொல்லுங்கள். ஐயா, எல்லா விஷயத்தையும் தான் நீங்களே சொல்லிட்டீங்களா ஐயா? அன்னைக்கு மட்டும் இந்த உதவுற மதம் இல்லைன்னா நான் என் கெதி நான் இருக்கையா? நீங்களே நல்ல தீர்ப்பை சொல்லுங்க ஐயா. எப்பவும் நான் அந்த உதவும் மரத்தை மறக்க மாட்டேயா. நன்றியா. வணக்கம் உதவும் மரம். நீங்கள் நல்ல நேரத்தில் அந்த பறவைக்கு உதவி பண்ணியிருக்கீங்க. அந்த உதவிக்கான பரிசை நாங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதுக்காக உங்களுக்கு வாழ்நாள் பூரா மண் புழு உரம் இலவசம். நீங்கள் எதனா பேச விரும்புனா பேசுங்க. வணக்கம் முயற்சி சேனல் நேயர்களே. முயற்சி செய்தால் தான் எல்லாமே நடக்கும். ஒருத்தருக்கு உதவும் போது பலனை எதிர்பார்க்கக்கூடாது. வாய்ப்பு நம்ம தேடி வரக்கூடாது. வாய்ப்பை தேடி தான் நம்ம போகணும். பிறருக்கு உதவி செய்யும் போது பலனை எதிர்பார்க்கக்கூடாது. நான் அந்த மாதிரி தான் செய்தேன். இப்போது நம்ம விசாரணைக்கோட மெயின் பிக்சர், இந்த மரத்துக்கிட்ட உதவி செய்யாத அந்த மரத்துக்கிட்ட நம்ம பேச போகிறோம். ஐயா, உங்கள் பேர் என்ன எல்லாம் சொல்லி ஏன் உதவி பண்ணலன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம், என் பேர் ஆவி மரம். அதுக்கான காரணத்தை நான் அப்புறம் சொல்கிறேன். அன்னைக்கு மழை பெஞ்சிருந்தது, மழை பெய்கிற காலம். அதுக்கு முன்னால் தான் இந்த பறவை என்கிட்ட உதவி கேட்டது. நான் உதவ முடியாதுன்னு சொன்னதுக்கு காரணம், நான் பழமையான மரம். என்னுடைய மரத்தோட கிளைகள் எல்லாமே உதிர்ந்தது, வேர்கள் பழுதடைந்து போயிட்டு, நானும் செயலிழந்து போயிட்டேன். அந்த நேரத்தில் இந்த பறவை என்கிட்ட உதவி கேட்டது. வரப்போகிற மழையில் நான் எப்படியும் விழுந்துருவேன்னு எனக்கு தெரியும். அதை சொல்லி அந்த பறவையை நேரத்தை வீணடிக்கக்கூடாதுன்னு தான் அடுத்த மரத்துக்கு போன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி அடுத்த மழை பெஞ்சது. நான் சாஞ்சிட்டேன். நான் அப்படியே தண்ணியில் போகும்போது எதுக்கும் உதவாத மரத்தை ஒரு பாய், ஜெய்சாக்கார பாய், விறகுக்கு எடுத்துகிட்டு போய் பிரியாணி செய்துட்டார். நான் ஆவி ஆகிட்டேன். அதனால் நான் ஆவி மரம். அவ்வளோதான் ஏன் நடந்தது. பாத்தியா பறவை, ஒருத்தர் உதவி பண்ணலன்னு உனக்கு அவங்க முன்பின்ன விரோதக்காரங்க இல்லை. நீ நல்லா இருக்கணும்னு அவர் உதவி பண்ணலை. இப்போ பார்த்தீங்களா, அவர் ஆவி மரம் ஆகிட்டார். ஒருத்தர் உதவி பண்ணலைன்னா அவரை நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்மளுக்கு உதவி பண்ணலன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மேலும் நீங்கள் அடுத்தவரை போய் நீங்கள் உதவி கேட்கணும். புரிஞ்சுதா? தப்பாக நம்ம எடை போடக்கூடாது. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவோமா? அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு? அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட